அப்போது பாரத தேசத்தில் அரசாட்சி முறை உருவாகி இருந்தது. இன்றைய கொல்கத்தாவின் அருகில் அன்றைய பாடலிபுத்திரத்தின் அருகில் ஒதுங்கிய குழு ஜூலம், கங்கை போன்ற 2-3 நதிகள் ஒன்று கலந்த அந்த பிரதேசம் அசோக சக்கரவர்த்தியின் 3ஆம் முன்னோர்கள் பிறந்திருந்த நேரம் அது. அசோகரின் கொள்ளு தாத்தாவின் தந்தை என்று கூட சொல்லலாம். அந்த மாமன்னரின் பெயர் சிவநத்தத்தா. மிக அரிதான கல்வெட்டுகளில் கூர்ந்து ஆராய்ந்தால் மிஸ்டர் நத்தத்தாவின் பெயர் காணப்படும். காட்டும் காட்டாது, அதுவல்ல பிரச்சனை. மன்னன் தத்தாவுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருந்தது. நகரங்கள் உருவாக்க வேண்டும், நவநாகரிக நகரங்கள். அதற்கு உழைப்பவர்களும் நகரத்தில் வசிக்க மனிதர்களும் தேவை. கஞ்சி கிடைத்தால் போதும், 24 மணி நேரம் உழைக்க தயார் என்று ஒரு கூட்டத்தை பிடித்து வந்தார்கள். எந்த அடர்ந்த காடுகளிலும் புகுந்து மரங்களை வெட்டி தள்ள தயார். காலையில் சீமை சாராயமும் இரவில் நாட்டுச் சாராயமும் வேண்டும். வெகு தொலைவில் இருந்து ஒரு கூட்டத்தை பிடித்து வந்தார்கள். சிகப்பு தோள்களில் பெண்கள் வேண்டும், உழைக்கிறோம் என்ற கூட்டத்தையும் அழைத்து வந்தார்கள். மன்னன் தத்தாவின் நேரடி பார்வையில் நகரம் அமைக்கும் பணி துவங்கியது. பணி நடக்கும் இடத்திலேயே மன்னன் வசித்தான். மனைவிகள், மனைவியாக ஆசைப்படுபவர்கள் அனைவரையும் மறந்தான் மன்னன். டம் டம் என்று மரங்கள் விழுவதும், யானைகள் மூலம் உடனுக்குடன் அப்புறப்படுத்துவதும், கல் தொலைவு, காத தொலைவுகள் எல்லாம் பொற்றல் வெளிகள் உருவாயின. வனவிலங்குகள் நமக்கு ஏதோ அச்சுறுத்தல் நடக்கிறது என்று மூர்க்கம் காட்ட அதையும் மன்னன் தத்தானே தன் வீரருடன் கொன்றும் மிரட்டியும் அப்புறப்படுத்தினான். எப்போதாவது தனது மாளிகை பக்கம் சென்றாலும் அவனது ஆசை மகளிர் அனைவரும் ஒன்று சேர உறவுக்கு ஏங்கி அடைக்க ஓய்வா உறவா என்று குழம்பினான். சரி, உறவு, ஆனால் மேலும் களைப்பு, அதீத ஓய்வு, கவலையுற்றான். மந்திரி பிரதானிகள், அரசே, நகரம் எவ்வளவு முக்கியமோ இல்லறம் அதைவிட முக்கியம். வஞ்சகமா செய்கிறேன், இயலவில்லை மந்திரிகளே. அவர்களும் ஆனந்த கவலையுற்றார்கள். சரி, 1 மாத கால அவகாசத்தில் அத்தனை அரசுகளின் பசலை நோய்களையும் போக்கி விடுவதென்று முடிவெடுத்தார். நகர் தீர்மானிக்கும் பணியில் மந்திரிகளை அனுப்பினார். நிஜ வருத்த கவலையுடன் அவர்கள் சென்றார்கள். அன்றைய தினம் காலை 11 மணி அளவில் உறக்கம் தெளியாத அரசர் சபைக்கு வந்தான். ஒருவனை இழுத்து வந்து கட்டி வைத்திருந்தார்கள். ஆஜானு பகவான உருவம், தினவெடுக்கும் தோள்கள், முகத்தில் அடர்ந்த தாடி கூட அழகாக இருந்தது. மிகவும் வசீகரமாக இருந்தான். 40 நெருங்கிக் கொண்டிருந்தான். என்ன குற்றம் செய்தான் இவன்? அரசே, ஒரு பெண்ணை விடுவதில்லை. அடுத்தவன் மனைவி என்று ஆரம்பித்து அந்த மனைவிக்கு 5 சகோதரிகள் இருந்தாலும் அவர்களையும் பதம் பார்த்து விடுகிறான். கலவி முடிந்து சென்று விடுகிறான். பின்பு குட்டிகளை விட்டுவிட்டு அந்த 6 பேருமே இவன் பின்னால் செல்கிறார்கள். போகும் இடமெல்லாம் பெண்கள் கூட்டம் கூட்டமாக திரட்டுகிறான். திருட்டு மூலமாக புத்தி சொல்லி அனுப்பி வைப்பா என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். இவன் புத்தி சொல்லி அடித்தால் கூட பெண்கள் இவனை விட்டு போக மாட்டேன் என்கிறார்கள். இந்த காமாந்தகனுக்கு சரியான பாடம் புகட்டுங்கள் அரசே. அரசர் யோசித்தார். பலே வித்தைக்காரனாக இருப்பான் போல் இருக்கிறதே. நல்ல வேளை இன்று அரசிகள் யாரும் சபைக்கு வரவில்லை. 2 கால தூரத்தில் இருக்கும் நமது பொழுதுபோக்கு மண்டபத்தில் இவனை கட்டி வையுங்கள். தண்டனை என்ன என்பதை பின் சொல்கிறேன். இழுத்து சென்றார்கள். சாமரம் வீசும் பெண்கள் காதலுடன் அவனை பார்ப்பதை மன்னன் தத்தா கவனிக்க தவறவில்லை. பொழுதுபோக்கு மண்டபத்தில் இரவில் அவனை சந்தித்தான் மன்னன். நீ வசியக்காரனா, வித்தைக்காரனா? அப்படி என்றால் என்ன அரசே? இங்க பார், அப்பாவியாக பேசி நடிப்பவர்களை எனக்கு பிடிக்காது. தலையை சீவி விடுவேன். நீ வசியக்காரனா, வித்தைக்காரனா? பயந்து போன அவன் அர்த்தமே புரியாவிட்டாலும் வசியக்காரன் வித்தைக்காரன் தான் என்றான். சரி, பெண்களை கவர என்னென்ன வசியங்கள் செய்கிறாய், என்னென்ன வித்தைகள் செய்கிறாய்? முதலில் மன்னிக்க வேண்டும் அண்ணா. வசியம் என்றால் என்ன, வித்தைகள் என்றால் என்ன? முதலில் சொல்லுங்கள். சரி, பெண்களை உன்னிடம் மயங்கி கிடக்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாய், அதை சொல். அப்பப்ப தோன்றுவதை எல்லாம் செய்வேன் மன்னா. அதை எப்படி சொல்வது? உனக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியாத மன்னா. ஒருவன் நியமிக்கப்பட்டான். இவன் சொல்வதை எல்லாம் எழுது என்று. 1 வாரம் கடந்தது.
மன்னன் வாசித்தான். அந்த வித்தைக்காரன் 64 வகை உறவுகளில் பெண்களை கலந்தது தெரிய வந்தது. அந்த வித்தைக்காரன் பெயர் வாத்சாயன்.